நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆறுதலின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் பெற்று வருகிறதான நன்மைகளுக்காக, சுகத்திற்காக, ஆசீர்வாதங்களுக்காக நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய நாமத்தினாலே என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இன்றைக்கு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆனுபானு மண்டபத்தில், மார்த்தாண்டம் LIC அலுவலகத்திற்கு அருகாமையில் அமைந்திருக்கிற ஆனுபானு மண்டபத்திலே சிறப்பு உபவாச கூடுகை நடைபெறுகிறது. அவசியம் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு தருகிற நல்வார்த்தைகள் உங்கள் வாழ்வுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். இறுதியில் ஏறெடுக்கிற ஜெபத்திலும் நீங்கள் விசுவாசத்தோடு பங்கு கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு சுகம் தருவாராக. மெய்யான சமாதானத்தை உங்கள் உள்ளத்திலும் உங்கள் வீட்டிலும் உங்களுக்கு தந்து மன நிறைவோடு வாழ்வதற்கு அவர் இரக்கம் பாராட்டுவாராக. சற்று நேரம் நம்முடைய தியானத்திற்காக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய தேவன் நம்முடைய குறைவிலே நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். எங்கே நாம் குறைவுபடுகிறோம், எங்கே நாம் ஒன்றுமில்லாதவர்களாய் மாற்றப்பட்டு விடுகிறோம், நாளைய தினத்தை குறித்த கவலை எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் வருகிறதோ அப்பொழுது அவர் சொல்லுவார், பயப்படாதே, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே, உன்னிடத்திலே இருக்கிற குறைவை நினைத்து நீ கலங்கி விடாதே. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அருமையான வசனத்தில் எழுதும் பொழுது அவர் நம்முடைய குறைவிலே அப்படியே விட்டுவிடுகிறவர் அல்ல, குறைவை எல்லாம் நிறைவாக்குகிற ஆண்டவர். அவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி நிறைவாக்குகிறாரா? மகிமையிலே நிறைவாக்குகிறார். மனிதனுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்ட வழிகள் தேவனிடத்தில் இருக்கிறது. மனிதன் எடுக்கிற முயற்சியெல்லாம் தோல்வியடையும் பொழுது ஆண்டவருடைய கரம் அவனுக்காக நீட்டப்பட்டு அவன் எதிர்பார்த்திராத, அவன் நம்பியிராத இடங்கள், அவன் எதிர்பார்த்திராத வாசல்கள் அவனுக்காக அவர் திறந்து மனிதனுடைய வாழ்விலே நிறைவை கட்டளையிடுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் உறுதியாக சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஐஸ்வர்யம் என்பது ஆபிரகாமை கேட்டு பாருங்கள், இன்னுமாக எஸ்தரை கேட்டு பாருங்கள், ஈசாக்கு, யாக்கோபு என்ற வேத பக்தர்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். அவருடைய ஐஸ்வர்யத்திற்கு குறைவே இல்லை அன்புக்குரியவர்களே. அவர் மனிதனுக்கு வைத்திருக்கிற நன்மைகளுக்கு எல்கை இல்லை. வேதம் சொல்லுகிறது, தாவீதை சகல நிலைமையிலும் ஆசீர்வதித்தார். யோபுவுக்கு முன்னிருந்த நிலைமையிலும் பின்னிருந்த நிலைமை இருமடங்காக ஆசீர்வதித்தார். வெறும் கையும் கோலுமாய் தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியேறின யாக்கோபை இரு பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினார். இந்த தேவன் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து தான் பவுல் எழுதுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை நிறைவாக்குவார். ஐயோ, வங்கி கணக்கிலே சில்லறை காசும் இல்லை, நாளைய தினம் இவ்வளவு தேவை எனக்கு இருக்கிறது, எங்கே போவது, யாரிடத்திலே நிற்பது, கவலை வேண்டாம் அன்புக்குரியவர்களே. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து உலகத்திலே ஊழியம் செய்த நாட்கள் திரள் கூட்டம் ஜனங்கள் அவருடைய போதனையை கேட்க, சுகத்தை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, அவருடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளை கேட்டு மனதிலே அமைதியை கண்டு கொள்வதற்கு அவர் எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் கூடிவிட்டார்கள். அது வனாந்தரமாய் இருந்தாலும் சரி, அது பட்டணமாய், கிராமமாய், நகரங்களாய் இருந்தாலும் அதிகாலையில் தேவனிடத்திலே அந்த வார்த்தைகளை கேட்க இயேசுவை தேடி ஜனங்கள் கடந்து வந்தார்களாம். அப்போ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இயேசு நல்வார்த்தைகளை போதித்தார். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதன் 11வது வசனம் நீங்கள் வாசிக்கும் பொழுது திரள் கூட்டம் ஜனங்கள் இயேசுவண்டை கடந்து வருகிறார்கள். அந்த ஜனங்கள் பல நாட்கள், பல மணி நேரங்கள் அவரிடத்திலே இருந்து இப்பொழுது அவர்களுக்கு இவர் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எவ்வளவு ஆச்சரியமான இயேசு கிறிஸ்து! அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த பிள்ளைகள்
ஆகாரம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லவில்லை. சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள், மன சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். இனி எப்படியாவது நாம் வீட்டிற்கு போக வேண்டும் என்று இருக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய மாம்சீக தேவைகளையும் சந்திக்க வேண்டும் என்று சித்தம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இவர்கள் பசியோடு கூட இருக்கிறவர்கள். இப்படியே நான் இவர்களை வீட்டிற்கு அனுப்பிவிட முடியாது. அதைத்தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதன் 18 முதல் 21 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, நான் இவர்களுக்காக பரிதபிக்கிறேன். இந்த ஜனங்களுக்கு நான் ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், சுகப்படுத்தி இருக்கிறேன். பசியோடு நான் இவர்களை திருப்பி அனுப்ப விரும்பவில்லை. அருமையான சகோதரனை, சகோதரி, வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் விண்ணப்பிக்கிறதற்கும் மேலாய் அவர் நம்மிலே கிரியை நடப்பிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். சில வேளை ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை இதுவரை நீங்கள் கேட்காத ஒன்றாக இருக்கலாம், அதை நீங்கள் விரும்பாத ஒன்று, அல்லது எனக்கு கிடைக்கவே வாய்ப்பில்லை என்று நீங்கள் அதை குறித்து எண்ணி இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதையே இன்று உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமான ஆண்டவராய் இருக்கிறார். இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனங்கள், புருஷர்கள் 5000த்திற்கும் அதிகமான பேர். அப்ப எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவர் பிலிப்போடு கேட்கிறார், இவர்களுக்கு நாம் ஏதாகலும் சாப்பிட கொடுக்க வேண்டுமே, என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். பிலிப்பு சொல்லுகிறான், ஆண்டவரே, இவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் இத்தனை 1000 ஜனங்களுக்கு நாம் இவர்களுக்கு சாப்பாடை கொடுப்பது முடியாத காரியம். என் அன்பு சகோதரி, சகோதரனே, உலக பார்வையிலே ஒரு அற்புதம் இனி உங்களுக்கு முடியாததுதான். மருத்துவ விஞ்ஞானத்தின்படி உங்களுக்கு ஒரு சுகம் முடியாததுதான். உலக போக்கிலே உங்கள் வாழ்விலே இனி ஒரு வாசல் உங்களுக்காய் திறக்கப்படுவது முடியாததுதான். உலக கண்ணோட்டத்திலே, மாம்சீக கண்ணோட்டத்திலே இனி உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆனால் எங்கே நீங்கள் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள், எங்கே நம்பிக்கை இழந்திருக்கிறீர்கள், எங்கே வெட்கப்பட்டிருக்கிறீர்கள், எங்கே அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், இதோடு என்னுடைய வாழ்க்கையின் எல்கை முடிந்தது, நான் ஒரு என்னுடைய வாழ்வின் ரோட்டின் ஓரத்திற்கு வந்திருக்கிறேன், இதற்கு மேலா என்னால் போக முடியாது என்று நீங்கள் நிர்ணயிக்கிறீர்களோ, அங்கேதான் இயேசுவின் செயலை நீங்கள் காண முடியும். அங்கேதான் இயேசுவின் அற்புதத்தை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அதைத்தான் இயேசு இந்த இடத்திலே நிரூபிக்கிறார். அங்கே இருந்தது 5 அப்பம் 2 மீன்களும் தான். ஐயோ, அந்த பிலிப்பு, அந்த சீசர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இது எத்தனை பேருக்கு நாம் கொடுக்க முடியும்? எப்படி என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க முடியும்? எப்படி என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் நடத்த முடியும்? எப்படி இவ்வளவு பணம் தேவை? இந்த மருந்திற்காக நான் ஒரு மருத்துவரை அணுக முடியும்? எப்படி இந்த வீட்டை என்னால் கட்ட முடியும்? எப்படி என்னுடைய வேலைக்கு நான் பிரயாசத்தை எடுக்க முடியும் என்ற கலக்கம் உங்களுக்குள் இருக்குமானால், சகோதரி, சகோதரனே, எந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ அப்படியே இயேசுவின் கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து விடுங்கள். அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அதை இயேசுவின் கரத்திலே கொண்டு கொடுக்கிறார்கள். இயேசு அதை கரங்களிலே வாங்கி ஆசீர்வதித்தார். அதை ஸ்தோத்தரித்து சீசர்கள் கரங்களிலே கொடுக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரி, பிள்ளைகள் சாப்பிடும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் விரும்புகிற ஆகாரத்தை என்னால் கொடுக்க முடியவில்லை. என்னுடைய பிள்ளைகள் விரும்புகிற வாழ்க்கை என்னால் அவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை. ஒரு வீடே, ஒரே ஒரு அறையுள்ள ஒரு வீடுதான், அதில் எத்தனை பேர் வாழ முடியும்? எத்தனை பேர் அந்த இடத்திலே சஞ்சரிக்க முடியும் என்ற கலக்கம் உங்களுக்குள் இருக்குமானால், நீங்கள் இருக்கிற நிலைமையில் இயேசுவண்டை வாருங்கள். எந்த சூழலில் நீங்கள் இருக்க அதே சூழ்நிலையில் இயேசுவோடு வாருங்கள். அதிலே கூட்டமும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். இயேசுவின் கரத்தில் உங்கள் வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். 5 அப்பங்களும் 2 மீன்களும் இயேசுவின் கரத்திலே கொடுக்கப்பட்டதுதான். அவர் ஆசீர்வதித்தார், அதை ஸ்தோத்தரித்தார். ஆண்டவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து சொல்லுங்கள், ஆண்டவரே, எனக்கு நீர் தந்திருக்கிற இந்த குடிசை வீட்டிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு நீர் தந்த கணவனுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு தந்த மனைவிக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எனக்கு தந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், நீர் எனக்கு தந்த பெற்றோருக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு தந்த சகோதரனுக்காய், சகோதரிக்காய், நண்பர்களுக்காய் ஸ்தோத்திரம், நீர் எனக்கு தந்த இந்த சின்ன வேலைக்காய் உமக்கு சொல்லுங்க, எனக்கு தந்த இந்த வாகனத்தை
ஞானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அதை இயேசுவின் கரத்தில் அர்ப்பணியுங்கள். இயேசு அதை ஆசீர்வதிப்பார். இயேசு அதை கரங்களிலே தருவார். அவருடைய ஆசீர்வாதத்திற்கு பின்பு நீங்கள் பழைய நிலைமையில் இருக்க போவதில்லை. வர்த்திக்க பண்ணப்படுவீர்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறீர்கள். நீங்கள் பெருக்கத்தை கண்டுகொள்ள போகிறீர்கள். இந்த சீஷர்கள் கொடுக்கிறார்கள். சில வேளை வேண்டாவிருப்போடு தான் இதை பங்கிட சொல்லி அதை பங்கிட்டு கொடுத்திருப்பார்கள். இது எப்படி? ஆனால் ஒரு அப்பத்தை கொடுக்கிறார், இன்னொரு அப்பம் வருகிறது. அந்த அப்பத்தை கொடுக்கிறான், வேறொரு அப்பம் வருகிறது. என கருமையான சகோதரனே, ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை தருகிறவர். அவருடைய ஆசீர்வாதத்தோடு வேதனை உன் வாழ்க்கையில் வருவதில்லை. அவர் குறைவை நிவர்த்தியாக்குகிற நிகழ்வு சொல்லுகிறது. அருமையானவர்களே, அவர்கள் கொடுத்து 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 அந்த 5000 புருஷர்கள், அவர்களுடைய மனைவிமார், அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு விட்டார்கள். அருமையான சகோதரனே, இது ஒரு மகனுடைய, ஒரு சிறுவனுடைய கரத்தில் இருந்தவைகள் அவனிலே இருந்திருக்குமானால் அது அவனோடு அவன் திருப்தியாய் சாப்பிட்டு போயிருக்கலாம். ஆனால் இயேசுவின் கரத்தில் வந்த பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சம்பூரணமாய் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். இதைத்தான் இயேசு உண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். உங்கள் அற்ப வருமானத்தை நினைத்து நீங்கள் கலங்குகிறீர்கள். இனி எப்படி என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறேன், என்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நான் எப்படி சந்திக்க போகிறேன்? இங்கே இயேசு செய்த அற்புதம், ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய கரம், அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகள், இதையெல்லாம் அந்த சீசர்கள் கண்டு காண்கிறார்கள். அதற்கப்புறமா என்ன செய்கிறார்? 12 கூடைகள் திரும்ப எடுக்கிறார்கள். எல்லாரும் சாப்பிட்டு போய் திருப்தி அடைந்த பின்பு 12 கூடை நிறைய மீதியான துணிக்கைகளை எடுக்கிறார்கள். இந்த 12 கூடை நிறைய எதற்கு? நிச்சயமா இயேசு அந்த சீசனுடைய கரத்திலே 12 பேருடைய கரத்திலே கொடுத்திருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திலே, வீடுகளிலே உங்கள் பெற்றோரும் உங்கள் குடும்ப பிள்ளைகளும் பசியாய் இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் இதை கொண்டு கொடுங்கள். சகோதரி, சகோதரனே, இயேசு கிறிஸ்து ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறாரே, ஆனால் அது நிரந்தரமான ஆசீர்வாதமாயிருக்கும். அது நிலைவரமான ஆசீர்வாதமாயிருக்கும். அதில் எந்த ஒரு துளி குறைவை நீங்கள் கண்டுகொள்ள முடிவதில்லை. அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் திருப்தியான ஆசீர்வாதமாயிருக்கும். இங்கே இந்த வேதவசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த மார்க்கு 8:15 அவர் சீசர்களோடு கேட்கிறார், நீங்கள் சிந்திக்கவில்லையா? இங்கே ஒரு கலக்கம் அவர்களுக்குள்ளே வருகிறது. குறைவை அனுபவிக்க போகிறோமே, அவர் இயேசு, நீங்கள் சிந்திக்கவில்லையா? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? நீங்கள் காணவில்லையா? நீங்கள் கேட்கவில்லையா? ஏன் உணராமல் இருக்கிறீர்கள்? இப்படி அநேக நேரங்களில் அன்புக்குரியவர்களே, இயேசு கடந்த காலங்களிலே நம்முடைய வாழ்விலே நடப்பித்த, நம்மை போஷிப்பித்த, நம்மை பாதுகாத்த, நமக்கு சுகம் தந்த, நம்முடைய தேவைகளை சந்தித்த எத்தனையோ இடங்களை நீங்கள் திரும்பி பாருங்கள். இன்றைக்கு எங்கேயும் இயேசு உங்களை கைவிடவில்லை. எங்கேயும் இயேசு உங்களை பட்டினி போட அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு 1 கிலோ அரிசி தேவையானால் இன்றைக்கு தருகிறார். நாளைக்கு 2 கிலோ நாளைக்கு தருகிறார். எங்கேயும் ஆண்டவர் உங்களை கைவிடவில்லை. அவ்வளவு ஐஸ்வர்ய சம்பன்னராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் குறைவை எல்லாம் நிவர்த்தியாக்குவதற்கு அந்த தேவன் போதுமான தேவனாயிருக்கிறார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையிலே நிறைவாக்குகிறவர். உங்களை இனி குறைவிலே வைத்திருக்கிறவர் அல்ல. உங்களை இனி தாழ்ச்சியிலே வைத்து எத்தனையோ குடும்பங்களை வேதத்திலே கண்டு கொள்ளுகிறோம். கடன் பிரச்சனையிலே மாட்டப்பட்ட குடும்பங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். அதை போல ஒருவேளை உணவுதான், அடுத்த தற்கொலை. 1 ராஜாக்கள் 12:17 வாசித்து பாருங்கள். ஒரு ஏழை விதவையும் தன்னுடைய மகனும் அவர்களே தங்களை கொலை செய்வதற்கு இருக்கிறார்கள். செத்து போக வேண்டும் என்று இருக்கிறார்கள். குறைவு வந்தது குடும்பங்களிலே. ஆனால் அந்த குறைவு, அந்த கடன் பிரச்சனை அந்த வாழ்க்கையின் முடிவாக, இந்த குடும்பத்தின் தீர்வாக இருக்கவில்லை, முடிவாக இருக்கவில்லை. இயேசுவின் அற்புதம் அந்த குடும்பங்களிலே கடந்து வந்தது. இயேசுவின் ஆசீர்வாதம் அந்த குடும்பங்களிலே கடந்து வந்தது. அருமையான சகோதரனே, வருகிறது கொஞ்ச வருமானம், உங்கள் தேவையோ லட்சக்கணக்கில் இருக்கிறது. கட்டுமான பணி, வீட்டை தொடங்குகிறீர்கள், இருந்த பணம் எல்லாம் செலவழிந்து போனது. இனி லட்சக்கணக்கிலே பணம் தேவை, எங்கே போவது? கலக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள். மனம் கலங்காதிருங்கள். இயேசுவின் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவர் உங்களுக்கு குறைவிலே உங்களுக்கு நிறைவை கட்டளையிடுகிற ஆண்டவர். கடன் பிரச்சனை, தாங்க முடியாத வட்டி, வருமானத்திற்கு மிஞ்சி வட்டி கொடுப்பதற்கு திரும்ப வட்டி கெடுக்க வேண்டியது இருக்கிறது. இந்த நிலைமை
நிலைமையிலே உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்குமானால், ஐஸ்வர்ய சம்பன்னராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், தாவீது சொல்லும் பொழுது, என்னை நீர் இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே, ஆடுகளுக்கு பின்னாலே சென்றவன் நான். ஐயோ, என்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினீர். இந்த பெரிய உம்முடைய ஆலயத்திற்கு இத்தனை ஆண்டவரை கோடிக்கணக்கான விலை மதிப்புடையாத பொருட்களை கொடுப்பதற்கு என்னை நீர் ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே. இந்த ஆடுகளுக்கு பின்னாலே சென்ற தாவீது இவ்வளவு ஒரு பெரிய மனிதனாய் மாற்றினாரே, அந்த இயேசு இன்று உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர். அந்த தேவனுடைய கருத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்கள் குறைவை அந்த தேவன் நிவர்த்தியாக்கி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். உங்கள் மூலம் அநேகர் இயேசுவை அறிகிறது மட்டுமல்ல, நன்மைகளை அனுபவிக்க போகிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரி, கடந்த காலங்களிலே அவர் செய்ததை உணர்ந்து கொள்ளுங்கள். கடந்த நாட்களில் அவர் செய்த அற்புதத்தை எண்ணி பாருங்கள். அந்த எதிர்பார்ப்பு இன்று வரட்டு, இந்த நிலைமையிலும் இயேசு எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும், இன்றைக்கு இயேசு எனக்கு ஒரு நன்மையை கொண்டு வர முடியும், நான் எதிர்பார்த்திருக்கிற விசா காரியம் அதில் இயேசுவின் தொடுதல் இன்றைக்கு இறங்கும், என்னுடைய பதவி உயர்வை இயேசு எனக்கு கொண்டு வர முடியும். அந்த இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தாலே வாழ்விலே இருக்கிற மனிதன் எழுதின தலைவிதியை இயேசு மாற்றி எழுதுகிறார். மனிதன் சொன்ன காரியத்திலே நீங்கள் திருப்திப்படாமல் அல்லது குறைவை அனுபவிக்காமல் இயேசு நிறைவை உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களுக்கு இயேசுவின் ஆசீர்வாதம் நிறைவான ஆசீர்வாதமாக, இனி நீங்கள் குறைவை அனுபவிக்க கூடாத ஆசீர்வாதமாய் அந்த தேவன் அதை இன்று உங்களுக்கு தருவதற்கு முடியும். அருமையானவர்களே, அதைத்தான் இன்று உங்களுக்கு செய்ய போகிறார். நானும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அந்த தேவனுடைய கருத்திலே உங்களை அர்ப்பணித்து உங்கள் கண்களை மூடி, இயேசுவே, நான் குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பணக்குறைவு இருக்கிறது, பொருளாதார குறைவு இருக்கிறது, ஆரோக்கியத்திலே எனக்கு குறைவு இருக்கிறது அப்பா, சமாதானம் இல்லை ஆண்டவரே, அப்பா எனக்கு வருகிற வருமானத்தை கொண்டு என்னுடைய தேவைகளை சந்திக்க முடியவில்லை. இன்று எனக்கு ஒரு அற்புதம், 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000த்திற்கும் அதிகமான புருஷர்களுக்கும் அவர்களோடு வந்தவர்களுக்கும் கொடுத்துவிட்டு 12 கூடை நிறைய எடுத்தீர் இயேசுப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. மகிமையின் தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, நான் செய்கிற வேலை எனக்கு கொஞ்சம் வருமானம் ஆண்டவரே, என்னுடைய பெற்றோருக்கு எனக்கு உதவி செய்ய முடியவில்லை, என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியவில்லை, என்னுடைய கடன் பிரச்சனைக்கு வட்டி கொடுக்கவே அது போதவில்லை என்று வேதனையோடு நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நிறைவான ஆசீர்வாதம் என்று வெளிப்பட போகிறது. பரிசுத்த தகப்பனே, எங்கள் ஆண்டவரை உம்முடைய பிரசன்னத்தை இப்பொழுது எங்கள் நடுவில் நீர் அனுப்பி இருக்கிறேன். இந்த பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு அற்புதம் தேவை, ஆசீர்வாதம் தேவை என்று யார் யார் தங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே நிற்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு சகோதரனுக்காய், சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பெற்றோருக்காக, வாலிப மகளுக்காய், வாலிப மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சிறு பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் இயேசுவே, தங்கள் சரீர ஆரோக்கியத்திலே குறைவை அனுபவித்திருக்கிறார்களா, சரியான மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் இயேசுவின் நிறைவான விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும். இந்த நேரத்தில் ஒரு தெய்வீக சுகம் அவர்கள் உச்சம் தலைக்குள்ளே விழட்டும். இந்த நேரத்தில் ஹல்லேலூயா, ஆண்டவரே, சரீரம் சரியான விதத்திலே வளர்ச்சியை கண்டு கொள்ளட்டும். எல்லா தடைகளும் மாறட்டும். இன்றைக்கு கட்டுகள் நொறுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தங்கள் வருமானங்களை சொல்லி கண்ணீர் வடிக்கிறவர்கள், ஆண்டவரே, இத்தனை மாதங்களாய் வர வேண்டிய நன்மைகள் வரவில்லை, தடைபட்டு கிடக்கிறது, என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க முடியவில்லை என்று கதிகலங்கி நிற்கிறதானே ஒவ்வொருவரையும் இயேசுவின் ஐஸ்வர்யம் சந்திக்கட்டும். இயேசுவின் ஆசீர்வாத பிள்ளைகள் மேல் வரட்டும். இந்த நேரத்தில் ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் இவர்களை ஆண்டவரை நிரப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். குறைவு நிவர்த்தியாக்கப்படுவதாக. தரித்திரத்தை கொண்டு வருகிற தரித்திரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். இன்றைக்கு ஆண்டவரை, வட்டி கடனை கொண்டு வந்து குடும்பத்தை சூன்யமாக்க நினைக்கிற எல்லா பொல்லாங்கனுடைய கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். இன்றைக்கு ஆண்டவரே, படிப்புக்கு ஏற்ற ஆண்டவரே வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை தடுக்கிறதான எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே நொறுங்கட்டும். ஆண்டவரே, லட்சங்கள் கோடிகளை செலவு பண்ணி ஆண்டவரே அதன் மூலம் வருகிற வருமானங்கள் எங்கே என்று கேள்விக்குறியாய் நிற்கிறதான ஒவ்வொருடைய வாழ்விலும் இயேசுவின் ஆசீர்வாதம் இறங்குவதாக. மானுஷிகத்தின் ஆவிகள் விலகட்டும். பொல்லாங்கனுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நொறுங்கட்டும். இந்த
இந்த நேரத்திலே ஆண்டவரே, நீர் ஐஸ்வரியத்தை தருகிற தேவன், அதோடு வேதனையை கூட்டுகிறவர் அல்ல. பிரவேசித்த வீடு பரலோகமாய் மாறிட்டும், பிரவேசித்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகள் வரட்டும். விடுதலையின் ஆண்டவர் கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. மகிமையின் தேவனுடைய செயலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறாப்பா. ஆண்டவரே, தொலைவிலும் தூரத்திலும் மருத்துவமனைகளிலும் தங்களுக்கு அருமையானவர்களை வைத்து நல்ல செய்திக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறதை பார்க்கிறேன். இயேசுவின் தொடுதல் இறங்கட்டும் இந்த நேரத்திலே. காரணமற்ற தழும்புகள், காரணமற்ற சரீர வளர்ச்சிகள் இயேசுவின் நாமத்திலே மறையட்டும். உணர்ச்சியற்ற ஆண்டவரே தோல் சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். இன்றைக்கு இயேசுவின் தெய்வீக தொடுதல் இறங்கட்டும் இந்த நேரத்திலே. ஆண்டவருடைய ஆசீர்வாதம். கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரட்டும் அப்பா. வருகிற அற்ப வருமானங்களை உடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்கள். அதை நீர் ஆசீர்வதித்தருளும், அதை பெருக பண்ணுவீராக, அதை வர்த்திக்க பண்ணுவீராக, அதிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய பிள்ளைகள் திருப்தியாய் வாழட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆரோக்கியமுடையவர்களாய் இருக்கட்டும். தெய்வீக சுகம் என்று இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். கட்டிகள் மெழுகை போல உருகி மறைகிறதற்காய் ஸ்தோத்திரம். செயலற்று போன சரீர அவயவங்கள் செயல்படுகிறதற்காக உமக்கு நன்றி. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அது அப்படியே நடந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கும் எழுதுங்கள். நாம் இணைந்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: சகோதரர் டி. அருள்தாஸ், இயேசு ஆறுதலளிக்கிறார் ஊழியங்கள், பேருந்து நிலையம் எதிரில், மார்த்தாண்டம், குமரி மாவட்டம் 629165, தமிழ்நாடு, தென்னிந்தியா. பிரதர் டி. அருள்தாஸ், ஜீசஸ் கன்சோல்ஸ் மினிஸ்ட்ரீஸ், ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்ட், மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் 629165, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9141205080, 9481492152. எங்களது இணையதளம் jesusconsolesministries.org. மின்னஞ்சல் jcoffice marthandam@gmail.com. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.